சிவாய நம. வணக்கம் உறவுகளே. இந்த மாந்திரிகம் சார்ந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு அவேர்னஸ், அதாவது ஒரு விழிப்புணர்வு காரணமாகவும் ஒரு மக்களுக்கும் சரி படிக்கிறவங்களுக்கும் இல்லை பயிற்சி பெறுறவங்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கட்டும்ன்றதுக்காக சில நுட்பங்களையும் அதோட தகவல்களையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டு வரேன். என்னை பற்றி பலருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்று நான் சோஷியல் மீடியாவில் இல்லை, ஸோ ரொம்ப வருஷமாகவே இருக்கிறன்றது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பழைய வீடியோக்கள், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஓப்பனாகவே இருக்கும். என்னுடைய வாழ்வியல் சார்ந்து அனைத்துமே ஒரு திறந்த புத்தகமாகவே இருக்கும். அதில் எந்த மறைப்பும் இருக்காது, மறைக்க வேண்டிய தேவையும் இல்லை. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வசியம். எனக்கும் பலர் பல ஆண்களும் பல பெண்களும் என்னிட கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு தேவைப்பாடாக இருக்கிறது வசியம். அதில் தொழிலுக்காக சிலர், மற்றது குடும்பத்தில் மனைவி பிரச்சனையாக இருக்குது, கணவன் பிரச்சனையாக இருக்கார், இந்த மாதிரியான விஷயங்கள். இது தவிர்த்து காதலிக்கிற பெண்ணை வசியம் பண்ணுறது என்று நிறைய கேள்விகள் இருக்குது. நிறைய பேர் அதுக்காக தொடர்பு கொள்கிறீங்க, நிறைய பேர், அது எண்ணில் அடங்காது சொன்னால். இதை நீங்கள் கொஞ்சம் பகுத்தறிவு கொண்டு யோசிக்க வேணும். நீங்கள் ஒரு விஷயத்தை அடைகிறதுக்காக நீங்கள் அதை செய்கிறதுக்கு முற்படுறீங்க. ஒரு மாந்திரியரை நாடுறீங்க. இதில் நீங்கள் மறக்கிற விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு பெண்ணை உங்களுக்கு வசியம் பண்ணி அந்த மாந்திரியரால் தர முடியுதுண்டா. ஏன் அந்த மாந்திரியரால் அவர் ஆசைப்படுற மாதிரியான ஒரு பெண்ணை வசியம் பண்ணி, அல்லது உலக அழகிய, அல்லது அந்த நாட்டோட அழகிய, அல்லது ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை, பெரிய இடத்து பெண்ணை வசியம் பண்ணி தனக்கு வச்சுக்கொள்ள முடியாமல் இருக்கார்? யோசிக்கணும். நீங்களாக போய் காசை கொடுத்து ஏமாறுறது, நீங்களாக போய் எல்லார்டையும் காசை கொடுத்து ஏமாந்துட்டு அவனை ஏமாற்றி போட்டான், இவனை ஏமாற்றி போட்டான் ரெண்டுட்டு பிறகு மற்றவங்கள்ட்ட குறை கூறுறது. இதில் பலன் இல்லை. அவரவர வாழ்க்கையை அவரால் சரி செய்ய முடியாத இன்றைய சூழ்நிலைகள் காலகட்டங்களில் நீங்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக மாந்திரிகத்தை நாடி போகக்குள்ள நீங்கள் ஏமாறுறது நிச்சயமாக தான் இருக்கும். ஏமாத்துற பூசாரியையோ அல்லது ஒரு மாந்திரியரையோ குறை சொல்ல முடியாது. காரணமாக ஒரு தொழிலுக்காக பண்ணுறாரு. உங்களுக்கு தான் பகுத்தறிவு இருக்க வேணும், சிந்திக்க வேணும். இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க, அதில் ஒரு உறவு இருக்குது, அதில் ஒரு பாதிப்பு இருக்குது, அதுக்கான ஒரு செயலை பண்ணுறீங்க, அதில் நியாயம் இருக்குது. அது இறைவன் முன்னாலேயும் அது சாத்தியமாகும். யார் ஒரு பெண்ணை நீங்கள் ஆசைப்படுறீங்க, அவள் இல்லைன்னு சொல்லி உங்களை விரட்டால் அவளை நீங்கள் வசியம் பண்ணுறீங்க, அது சாத்தியப்படாது. அப்படி சாத்தியப்படுறதாக இருந்தால் நீங்கள் தீய சக்திகளை பயன்படுத்தி அந்த செயலை செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நிலைக்காது. அது மீண்டுமே உங்களை பிச்சுட்டு தான் போகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ ஒரு வசியம் என்கிறது அஷ்டகர்மத்தில் உண்டு. வசித்துவம்ங்கிறது அஷ்டகர்மத்தில் உண்டு. பெண்களை நம் மீது ஆசை கொள்ள வைக்கிறதுங்கிறது திருமணத்துக்காகவோ அல்லது தாம்பத்தியத்துக்காகவோ அல்லது இச்செயலுக்காகவோ இல்லை. இப்போ நம்ம ஒரு செயலுக்காக ஒரு இடத்துல பயணிக்கிறோம். அப்போ பயணிக்கும் போது அங்கே அந்த இடம் பெண்கள் அதிகமாக இருக்கிற இடமா இருக்குது நம்ம போகிறது. அப்போ நம்ம போகும்போது அந்த பெண்கள அனுமதி நமக்கு தேவை. நம்ம செய்ய போகிற வேலையில் பண்ணுறதுக்காக அவங்கள ஒரு அனுசரணை வேணும். அதற்காக அந்த வசித்துவம் பயன்படுத்தப்படலாமே தவிர, பெண்ணை கூட்டிக் கொண்டு நீங்கள் குடும்பம் நடத்துறது அல்லது அவளை பாலியல் ரீதியான ஒரு செயலுக்குள்ளே பயன்படுத்துறதுக்காக நீங்கள் வசித்துவத்தை நம்பி எங்கேயுமே காசை கொடுத்து ஏமாறாதீங்க. அது சாத்தியப்படாது. அது சாத்தியப்பட்டால் துஷ்ட சக்திகளை கொண்டு அதை உங்களுக்கு யாராவது செய்து தந்தால் நிச்சயமாக உங்களோட வாழ்நாள் குறைக்கப்பட்டு அதற்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது இறையருளால் நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளாதீங்க. ஸோ வசியம் என்கிற ஒரு அஷ்டகர்ம வித்தையை தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க, தவறாக பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் அதை சிந்தித்து செயற்படுத்துங்க. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பூசாரிகள், மாந்திரிகர்கள் பெண்களுக்கு வசியம் பண்ணுறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம்னு சொல்லி நான் வளமே எல்லாட்டையும் கேட்குறது தான். இந்த பிள்ளையை வசியம் பண்ண முடியுமெண்டா, ஏண்டாப்பா ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளையை வசியம் பண்ணி உண்ட வாழ்க்கையை நீ செட்டில் பண்ணிக்கவன். நீ தேசிக்காவை கொண்டு போய் ஓதி போட்டாலும் சரி, தகட்டை ஓதி போட்டாலும் சரி, கோழியை வெட்டினாலும் சரி, ஆடை வெட்டினாலும் சரி, கழுத்தை வெட்டினாலும் சரி, கையை வெட்டினாலும் சரி, சாத்தியப்படாது தானே. அப்போ மகாலட்சுமி என்கிறதுக்கும் மாந்திரியத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இது சார்ந்து தெளிவான அறிவில்லாமல் மாந்திரிய யோகம்ண்டா என்னென்னு தெரியாத இடத்துல போய் காசை கொடுத்து ஏமாந்துக்காதீங்க. அது சார்ந்து தெளிவானவங்கள்ட்ட பேசி அதுக்கான அனுசரணையான விஷயங்களை என்னென்னு கேட்டு அதன் பின்னர் அதுகளை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் ஒரு புத்திமதியாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறதாக நீங்கள் கருத்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் யாரையுமே குற்றம் சுமத்தல்ல. தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கலையை பற்றி தெரிஞ்சு கொண்டு அதன் பின்னர் அதை செயல்படுத்துங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சிவாய நம.